ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டீல் ஈட்டர் மான்வாவோட எபிசோடு 26 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஒரு பெரிய அட்டாக் பண்ணிருப்பால, அங்கதான் இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. அந்த அட்டாக் வந்து இடத்துல பாக்குற நெக்ரோமான்சருக்கு அங்க அல்ல. அந்த அட்டாக்கோட இம்பாக்ட்னாலேயே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த இடத்துல இருக்க ஒரு மாஸ்டரும் அழிஞ்சு போயிடுது. அங்க மாஸ்டர் ஒண்டி அழியாம சில பல அவங்களோட ஆளுங்களுக்கும் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஆனா எப்படியோ அங்க இருக்கிற மாஸ்டரை அவங்க கொன்னுட்டாங்க. அங்க நம்ம ஹீரோவும் மத்தவங்க கிட்ட சர்வைவல் ரிப்போர்ட்டை பத்தி கேக்குறான். எல்லாருக்குமே என்னென்ன ஆச்சுன்னு யுன்ஹாவும் சொல்றான். காட் பண்ற அந்த டீம் அவங்க வந்து மாஸ்டர் கூட இன்னமும் சண்டை போட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகல. சைடு நம்ம ஜூயாங்கும் சொல்றான், அங்க சர்ச் டீமோட கான்டாக்ட 60% இழந்துட்டோம். அவங்க இப்ப என்ன பண்ண இருக்காங்க அது வந்து தெரியல. சரி, ப்ரொடக்ஷன் டீமோட நிலைமை எப்படி இருக்கு, சீக்கிரமா அவங்க கிட்ட கேளுங்க. நெக்ரோமான்சரோட நிலைமை இதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்புறம் தான் அவங்க நல்லா பாக்குறாங்க. அங்க நெக்ரோமான்சரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு காரணம் நம்ம லீ பண்ண அந்த பெரிய அட்டாக் தான். பாக்குற அந்த சர்ச் டீமும் அங்க லீ கிட்ட கத்தி சொல்றாங்க, சர்ஜன் லீ, நீங்க பண்ண அட்டாக்ல அவனால சரியா நிக்க கூட முடியல. எனக்கு தெரிஞ்சு பெரிய அட்டாக் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஜூயாங்கோ கத்தி சொல்றான், ஆமா லீ, நீங்க பண்ண அட்டாக் ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நீங்க ஏதாச்சும் பண்ணணும். ஆமா, இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுட்டா நெக்ரோமான்சரை என்னால அழிக்க முடியாது. அதனால இந்த வாய்ப்பை வச்சு நான் கொல்ல போறேன். அந்த இடத்துல இதனாலேயே நம்ம லீ போறான். பின்னாடி நிறையவே கத்தி எல்லாம் பறந்து வருது. அங்க பறந்து போகும் போதே மத்தவங்க கிட்ட அவன் ஆர்டர் குத்துறான். மத்த வில்லன்ஸையும் மத்த மாஸ்டர்ஸையும் நீங்க வந்து கொல்லுங்க. லீ, காட் பண்ற இந்த டீம் இல்லாம நீ எங்க தனியா போயின்னு இருக்க? வேற இங்க இந்த மாதிரி அந்த நெக்ரோமான்சர் வந்தா இது எல்லாத்துக்குமே காரணம். அவனை அழிச்சிட்டா இந்த மாதிரி அவளைக்கும் நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது. இதனாலே யுன்ஹா அங்க எல்லார்கிட்டயும் சொல்றான், சீக்கிரம் நம்ம மத்த டீம் கூட டக்குன்னு ஜாயின் பண்ணும். அதெல்லாம் சரி, நம்ம லீடர் லீ அவர் எங்க போயின்னு இருக்காரு? நம்ம இணையறதே நம்ம லீக்கு ஹெல்ப் பண்ணதான். இந்த சைடு நம்ம லீயும் போற வழியிலேயே சொல்றான், அந்த நெக்ரோமான்சரை கொன்னுட்டாலே போதும், எல்லாமே ஓவர் ஆயிடும். ஹியூமனிட்டி இதுக்கு மேலேயும் கஷ்டப்படாது. அந்த இடத்துல இதனாலேயே நம்ம லீ அவனோட ஒட்டுமொத்த பவரையும் அங்க பயன்படுத்துறான். அங்க இருக்கிற நிறையவே மெட்டல் நம்ம நெக்ரோமான்சரோட உடம்ப குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. அவனோட உடம்பு முழுக்க அங்க கத்தியா தான் கிடக்குது. லீயும் வந்து சொல்றான், ஃபைனலி நெக்ரோமான்சர், நான் உன்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாச்சு. ஆனா நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. மூஞ்ச பார்க்கும் போது எனக்கு தெரியுது நான் பண்றது இது வந்து சரியில்லை அப்படின்னு தானே யோசிக்கிறேன். ஆனா நீ 10 பில்லியனுக்கும் மேல நிறைய மக்களை கொன்னுட்ட, அது ஒண்டி இன்னும் சரியா? அங்க நெக்ரோமான்சரும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள நம்ம லீ அவனோட தலையை பறக்க விட்டுறான். நம்பர் 1 டார்கெட்டா இருக்கிற நெக்ரோமான்சர் அவனை கொன்னாச்சு. இப்போ சீக்கிரம் மத்தவங்கள நம்ம கொன்னாகணும். அங்க இதனாலேயே தாக்க வந்த ஒரு அண்டடும் அப்படியே அங்க விழ ஆரம்பிக்குது. மத்தவங்களுக்கும் புரியுது, அப்போனா நம்ம லீ இந்த நெக்ரோமான்சரை கொன்னுட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம ஜூயாங்கும் எல்லார்கிட்டயும் சொல்றான், சீக்கிரம் மத்த வில்லன்ஸையும் நம்ம கொன்னாகணும். அதனால எல்லாருமே ஒன்னாவுங்க. முக்கியமா அங்க இருக்கிற அந்த லேடியை தான் அவங்க கொல்றதுக்கு பாக்குறாங்க. ஏன்னா அதுதான் அங்க பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா அந்த லேடிக்கு இன்னாதான் அத்தனை பேரை அட்டாக் பண்ணாலும் அவளைக்கும் அவங்க மேல ஒரு கண்ணே இல்ல. அவளுக்கு கண்ணு இருக்குதுன்னா ஒரு க்ளூமியான ஒரு பையன் மேலதான். அந்த க்ளூமியான பையனும் ஏதோ ஒரு விஷயத்த பண்றான். அந்த இடத்துல நிறையவே டிராகன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்கில், ஒரு நெக்ரோமான்சரோட புது ஸ்கில் அங்க காட்டுது, சோல் டவுன்லோடுன்னு. வந்து ஒரு நெக்ரோமான்சருக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டியோட கண்டிஷன் அது என்னன்னா, இன்கேஸ் நெக்ரோமான்சர் வந்து இறந்து போயிட்டா அந்த டைம்ல அவரோட சோல் அது தன்னால வேற ஒரு பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அங்க டிராகன்ஸும் வந்து அங்க பர்சன்டேஜும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது. 13 காட்டுது. இத பாக்குற நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்போனா நீங்க இப்படி சொல்லாதீங்க. அங்க 70, 99 இன்னும் போது அந்த இடத்துல பொண்ணுக்குள்ள அந்த நெக்ரோமான்சரோட சோல் அப்படியே அங்க கனெக்ட் ஆகுது. அதனால இப்போ நெக்ரோமான்சர் தான் அந்த பொண்ணு தான் நெக்ரோமான்சரே. அந்த பொண்ணு அப்படியே முழிக்கிறா. அவளோட கண்ணு அப்படியே நெக்ரோமான்சர் மாதிரி இருக்கு. கங்க்ராச்சுலேஷன், உங்களோட சோல் டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களோட மைண்ட் இப்போ நியூ பாடிக்கு மொத்தமா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அந்த பொண்ணும் எழுந்து நிக்கிறா. அங்க நம்ம ஹீரோக்கா நடுங்க ஆரம்பிக்குது உடம்பெல்லாம். என்ன ஆச்சு? இப்பதான் எங்களோட ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் டார்க்னஸ்னா என்னன்னு காட்ட தேவையில்லையா? அந்த இடத்துல நம்ம நெக்ரோமான்சரை கொன்னனால அண்டெட்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் ஆயிருக்கும்ல, அது எல்லாமே தன்னால உயிரோட வந்து இது வரைக்கும் இறந்து போன அந்த மாஸ்டர்ஸ் அதுங்களும் எழுந்து நிக்குது. இத பாக்குற மத்தவங்களுக்கு எதுவுமே புரியல. நெக்ரோமான்சரோட புது ஸ்கில்ல பத்தி இப்பதான் அவங்க சொல்றாங்க. இந்த ஸ்கில் இது மூலமா இந்த உலகத்துல யார் இப்போ கரண்டா இங்க இறந்து போயிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே ஒரு அண்டெடா மாத்த முடியும். இவன் அவங்க இறந்து போயிருந்தாலும் நெக்ரோமான்சர் சொல்றத அவங்க பண்ணுவாங்க. நம்ம லீயோட ஆளுங்களுக்கு அங்க இல்ல. நம்ம லீக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. இவனை நான் வந்து
என்ன யோசிச்சேன்னா இவனை கொன்னுட்டேன்னு யோசிச்சேன். ஆனா இவன் என்ன ஒரு இறையா பயன்படுத்திருக்கான் ஸ்டார்டிங்ல இருந்தே. நம்ம ஹீரோ மீட்டியோரை வச்சு ஒரு அட்டாக் பண்ணிருப்பான்ல, இந்த இடத்துலயும் நிறைய மாஸ்டர்ஸ் சேர்ந்து போயிருக்கும். இதுங்களும் தன்னால அங்க உயிரோட நிக்குதுங்க. அங்க மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இன்னொரு வில்லனும் பயங்கரமா அங்க தாக்கின இருக்கான். அந்த இடமே ஒரே கலவரமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. இதனால எல்லார்கிட்டயும் அவன் கத்தி சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே இந்த எத்தை விட்டு தயவு செஞ்சு ஓடிப்போங்க. நான் இதுக்கு மேலேயும் நம்மளால இவங்களை தோக்கடிக்க முடியாது. சோ நிக்காதீங்க, ஓடுங்க. அங்க நெக்ரோமேன்சர் ஒரு புது ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான், யூசிங் டிவோர். இது வழியா நம்ம நெக்ரோமேன்சரால அங்க சம வேகமா நம்ம லீய தாக்க முடியுது. அவனோட பாடிய மொத்தமா ஸ்டீலா மாத்திடுறான். அந்த டிவோர் ஸ்கில்னாலேயே நம்ம லீயோட பாடி அங்க நொறுங்க ஆரம்பிக்குது. நெக்ரோமேன்சர் அடிச்ச பஞ்சில நம்ம லீ ரொம்ப தூரமா போய் விழுறான். அந்த இடத்துல அந்த நெக்ரோமேன்சர் இன்னொரு ஸ்கில்ல பயன்படுத்துறான். அது டிவோரோட நெக்ஸ்ட் லெவல் இன்ஃபர்னோ. இது வழியா அவன் பெரிய ஃபயர் பால உருவாக்கி தாக்குறான். அது டைரக்டா நம்ம லீய நோக்கி வருது. திடீர்னு நம்ம யுன்ஹா அங்க நடுவுல வரா. கவலைப்படாதீங்க லீ, இந்த மாதிரி நான் இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நான் உங்களை எப்படியாச்சும் காப்பாத்துவேன். ஏன்னா நீங்க எப்படியாச்சும் சர்வே ஆகணும் இங்க. அம்மா யுன்ஹா, உனக்கு என்ன பைத்தியமா? தயவு செஞ்சு ஓடி போவீங்களேந்து. ஆனா அவ ஸ்மைல் பண்ணினே சொல்றான், இல்ல என்னால போக முடியாது. ஏன்னா நான் தான் உங்களோட ஷீல்டு. முக்கியமா உன்னோட லைஃப் அதுதான் எனக்கு எல்லாமே. அந்த இடத்துல என்னதான் யுன்ஹா ஷீல்ட வச்சு தத்தாலும் இந்த நெக்ரோமேன்சர் அவன் இன்னொரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். ஸ்கில்லுனால ஒரு பயங்கரமான வேவ்ஸ் அவங்கள நோக்கி வருது. அங்க அவங்களால அந்த வேவ்ஸ தாக்கு பிடிக்க முடியல. இத ஒரு வாய்ப்பா வச்சு அங்க இருக்கிற இனோத்தன் அவங்க 2 பேரை பறக்க விட்டுறான். இந்த சைடு இத பார்த்து நம்ம யங்ஜன் ரொம்ப கஷ்டப்படுவானா. முன்னாடி இன்னொரு வில்லன் பயங்கரமா குத்திறான். இதே மாதிரி அந்த வில்லன்ஸோட கேங்கும் கொஞ்சம் கொஞ்சமா லீயோட ஆளுங்களை கொல்ல ஆரம்பிக்குது. யுன்ஹா சைட்ல போய் விழுந்திருப்பாளா. அங்க தெரியாதனமா அந்த பாய்சனஸான அந்த லேடி அவ கிட்ட மாட்டிக்கிறான். அவன் நிறையவே பாய்சனஸான பூச்சை ஏவி விட யுன்ஹா அங்க பூச்சினாலே இறந்து போறான். இந்த லேடியோட டாக்ஸிக்கான பவரே இதுதான். பயங்கரமான பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பூச்சிகளும் சும்மா இல்ல, பயங்கர பவரோட இருக்கும். நம்ம லீக்கு அங்க ஒண்ணுமே புரியல. நான் எல்லாரையுமே காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. லீயும் அவன் கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு குரலை வச்சு கத்துறான், ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடி போங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு சைடு பார்த்தா டிராகனு, இன்னொரு சைடு பார்த்தா அண்டட்ஸ் எல்லாருமே அங்க வசமா மாட்டிக்கினாங்க. லீ கிட்ட ஹுட்டியோட எவனோ ஒருத்த மாஸ்க் போட்டு வரான். அங்க லீக்கு பார்த்தவனே புரியுது, குர்ரன் நீ தானே இத, நான் உன்னை நம்பினேன் குர்ரன். ஆனா கடைசியில நீ என்னை ஏமாத்திட்ட. எதுக்காக எங்களை ஏமாத்தின குர்ரன், சொல்லு என்ன ஆச்சு? எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க சேஃப் ஜோன்லயே இருக்குது? அதனால தான் உங்களோட கதையை நாங்க முடிச்சிட்டோம். நான் குர்ரன், நான் உன்னை கார்டியனை பார்த்தேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே என்னோட தப்பு தான். யுன்ஹா அப்பயே என்கிட்ட சொன்னா, மாதிரி யாரையுமே நம்ப வேணான்னு. நான் தேவையில்லாம பண்ணேன். உன்னை நான் நம்பி எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இல்ல இது உண்மையை சொன்னா உன்னோட ஃபால்ட் ஒன்னும் இல்ல. நீ வாழ்ந்தது அந்த சிஸ்டமோட இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான். இப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல இருக்க ஒரு கார்டியனும் எப்ப வேணாலும் வில்லன்ஸா மாற முடியும். எனக்கு இப்பதான் புரியுது, இந்த உலகத்துல மாஸ்டரால ஒன்னும் இந்த ஹியூமனிட்டி அழிய போதில்ல. இது அழியறதுக்கு உங்களை மாதிரி கேவலமானவங்களே போதும். அப்படியா? லாஸ்ட் ஹீரோ ஆஃப் ஹியூமனிட்டி, த கிரேட் ஸ்டீல் எம்பையர் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறியா? இல்ல நீ ஒரு சாதாரணமான ஆளு, எஃப் ரேங்க் பிளேயர். அதனால எங்களை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நாங்க தான் இந்த உலகத்தால சூசன் செய்யப்பட்ட டிவைன் பீயிங்ஸ். இந்த ஹியூமனிட்டிக்கு நாங்க தான் ஜட்ஜ்மெண்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். ஒரு வில்லனா இருந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி பேசுற? ஆமா இல்லையா பின்ன? இந்த உலகத்துக்கு இப்போ நாங்க தான் கடவுளே. உன்னோட தலைவிதி இங்கதான் வரணும்னு எழுதி இருக்கு. உன்ன மாதிரி ஒரு எஃப் ரேங்கர் நீ இங்கதான் சாகணும்னு நினைக்கிறேன். அங்க இன்னொருத்தனும் இருக்கான். அவன் கையில ஒரு மிகப்பெரிய ஹேமர் இருக்கு. அதை வச்சு ஓங்கி ஒண்ணு மூஞ்சிலே போறான். இதனால நம்ம ஹீரோ பயங்கரமா கத்த அங்கேயே அவனோட கதைய முடியுது. அங்க ஹீரோ அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறான். அவனுக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. பாக்குற மத்தவங்களுக்கு எதுவுமே புரியல. சர்ஜன் லீ, நீங்க எழுந்துட்டீங்களா? என்ன பிரச்சனை? நீங்க நல்லா இருக்கீங்களா? எதுக்காக நீங்க அழுவுறீங்க? நம்ம சர்ஜன் லீ அழுவுறாருன்னா கண்டிப்பா அவருக்கு ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா தானே இருக்கீங்க? எங்க வலிக்குது சர்ஜன் லீ? போதும் இந்த மாதிரி நிறுத்துங்க. நான் ஒரு டிராஜிக்கான ஃபியூச்சரை பார்த்தேன். என்னது டிராஜிக்கான ஃபியூச்சரா? ஆமா, ஏன்னா இப்பதான் ரியலான வாரி ஆரம்பிக்க போகுது. நான் போன வாட்டி நான் அந்த விஷயத்த நான் திரும்பவும் நடக்க விட மாட்டேன். நான் இந்த வாட்டி எல்லா விஷயத்தையும் நான் மாத்தி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. பாஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல சீன் எல்லாமே பிரசன்ட் தான். இப்பதான் உண்மையான வாரே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல பயங்கரமான சண்டை இருக்கு. சோ நெக்ரோமேன்சர் என்ன பண்ணா நம்ம பார்க்கலாம். இப்பதான் அவனோட எபிலிட்டியை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம ஆளு என்னென்னலாம் வச்சிருக்கானோ. நான் நெக்ரோமேன்சர் ஒன்னும் சும்மா இல்ல, பயங்கர பவரோட இருக்கிற ஒரு ஸ்கில். அது பார்க்கலாம் நம்ம ஸ்டீல் கார்டால இப்போ என்ன பண்ண முடியுதுன்னு. நீங்க இது வரைக்கும் நம்ம வீடியோக்கு லைக்க போடலையா? மறக்காம ஒரு லைக்க போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.